காரைக்குடி சிஸ்டர்ஸ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்? இன்னைக்கு ரொம்ப சிம்பிளா தான் பண்ண போறோம். தக்காளி சாதமும் முட்டை தொக்கும் பார்க்க போறோம். ஆரம்பிக்கலாமா? இது காரைக்குடி சிஸ்டர்ஸ். ஃபர்ஸ்ட் அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். வழக்கம் போல சிஸ்டர் பற்ற வைங்க. இப்போ நம்ம இதில் குக்கர் வச்சுக்கலாம். நான் வந்து இப்போ அரிசி வந்து இந்த கப்பில் வந்து நம்ம சாப்பாட்டு நார்மல் சாப்பாட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன், வேற எதுவும் இல்லை. இதில் இந்த அளவுக்கு ஒரு கப் அளவுக்கு ஃபுல்லாக தான் எடுத்திருக்கேன். அதை ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா 2-3 தடவை கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன், அவ்வளோதான். இது வந்து சாதாரணமாகவே பேச்சுலர்ஸ் கூட பண்ணலாம், ஈஸியான டிஷ்ஷு. ரொம்ப இதெல்லாம் இன்க்ரீடியன்ட்லாம் தேவையே படாது. இதில் வந்து ஒரு 100 ml கடலை நான் ஊற்றிக்கிறேன். இங்கே ரீஃபைண்ட் ஆயில் கூட ஊற்றலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கடல் எண்ணெய். இதுல ஒரே ஒரு ஸ்பூனுக்கு நெய். ரொம்ப நெய் வேண்டாம், நெய் வேண்டாம்னு சொல்றவங்க வேண்டாம் விட்டுறலாம், நெய் போடாட்டினாலும் பிரச்சனை இல்லை. நாங்க அந்த சும்மா அந்த வாசத்துக்காக நான் போடுறேன், வேற ஒன்றும் இல்லை. காயட்டும். இதுல சும்மா ஒரு பட்டை, பூவு, ஒரு 4 கிராம்பு, 4 ஏலக்காய், இவ்வளவுதான் எடுத்து வச்சிருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. போட்டுறேன். இதுல ஒரு அரை ஸ்பூனுக்கு சோம்பு, ரொம்ப இல்லை, அரை ஸ்பூனுக்கு சோம்பு போடுறேன். சோம்பு நல்லா வாசமா இருக்கும், அதனாலதான். இதுல வந்து நம்ம கொஞ்சம் பெரிய சைஸ் வெங்காயம், 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை போட்டுறேன். இதை கிண்டி கொடு. இதை கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்குள்ள நான் என்ன பண்றேன்னா, இதுல தக்காளி வந்து நான் ஒரு 5 தக்காளி எடுத்து வச்சிருக்கேன். இதை வந்து நான் மிக்சியில அரைச்சு தான் போட போறேன். இந்த இதெல்லாம் மேல இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டேன். ஏன்னா நறுக்கி போட்டோம்னா அந்த தோல் வதங்குறதுக்கும் லேட் ஆகும். எடுத்து திப்பியா தள்ளி வச்சிருவாங்க. அந்த பிரச்சனையே வேண்டாம். அதுக்காக நம்ம தக்காளியை இதுல சேர்த்துக்கலாம். ஒரு 5 தக்காளி, இது கூட ஒரு 6 பச்சை மிளகா, குட்டி மிளகா, ஆனா காரமா இருக்கு. நம்ம இதுவா ஒரு வேற ஸ்டைல்ல செய்ய போறோம். என்ன வேற ஸ்டைல்ல செய்ய போறோம்? இல்ல, மிளகா தூள் சேர்த்து அரைக்க போறேன், அதில் போட்டு வதக்காம, அதுக்கு சொல்றேன். இதுல நான் ரொம்ப போடல, ஒரே ஒரு ஸ்பூனுக்கு மிளகாத்தூள். ஏன்னா பச்சை மிளகாயிலையும் காரம் இருக்கும், அதனால ரொம்ப காரம் வேண்டாம், அதனாலதான் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள். இப்போ இதை சூப்பரா அரைச்சு எடுத்துக்கிறேன். இப்போ தக்காளி நைஸா அரைச்சு எடுத்தாச்சு. இதை இப்படி வச்சிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். தக்காளி சாதம் தான் பிரியாணிக்கு வதங்குற மாதிரி வதங்க வேண்டியதில்லை. ஒரு 3/4 பாகம் அந்த கண்ணாடி பாகம் வர்ற வரைக்கும் கொஞ்சம் இந்த அளவுக்கு வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் வதங்கணும், அவ்வளவுதான். குக்கர் பெருசா இருக்கிறதுனால தெரிய மாட்டேங்குது, நம்மளே எட்டி பார்க்க வேண்டியதா இருக்கு. கிணத்துக்குள்ள எட்டி பார்க்கற மாதிரி நீ கிணத்துக்குள்ளதான் எட்டி பாரு. ஆனா கிணறுன்னு சொன்னா நம்ம வீட்டு கிணறு தாண்டி, சூப்பர் கிணறு. அங்க உட்கார்ந்து சாப்பிடுறதுல இருந்து எப்படி எல்லாம் பண்ணுவோம்ல. கிணறுன்னு சொல்ல ஞாபகம். உனக்கு ஒரு இது ஞாபகம் இருக்கா சீதா? ஆனா நீலாம் சின்ன குழந்தையா இருக்கும்போது ஒரு தடவை, நம்ம வீடு பெரிய வீடு இல்ல, தூணா இருக்கும், லைட்டு சுவிட்ச் எல்லாம் ரொம்ப மேல இருக்கும்ல எல்லா இதுலயும். நாங்க எல்லாம் எல்லாம் சேர்ந்து விளையாண்டுட்டு இருந்தோம், ஒரு 10-15 பசங்க எல்லாம் வந்து. அப்போ நான் எனக்கே ஒரு 10 வயசு தான் இருக்கும். நான்லாம் இதா இருப்பேன். கலாக்கா, எங்க தம்பி உங்க அண்ணன் இருந்தான்ல, எல்லாம் சின்ன குழந்தைங்க விளையாண்டுட்டு இருந்தோம். லைட்டு போடணும்னா பெரியவங்க வந்துதாங்க போடணும். நாங்க வந்து எட்டி போட முடியாது, ஏன்னா பெரிய தூண், சுவிட்ச் பூரா ஒவ்வொரு சுவிட்ச் ஒவ்வொரு தூண்ல அப்படி இருக்குமா. ஒரு தடவை எல்லாம் தூக்கிட்டு இருந்தாங்க, எல்லாம் அப்புறம் காஃபி எல்லாம் 4:30 மணிக்கெல்லாம் போட்டு குடிச்சிருவாங்க. அப்போ இது ஒரு 5-5:30 வரைக்கும் நாங்க விளையாண்டுட்டு இருந்தோம். அப்போ என்ன பண்ணோம்னா, லைட்டு போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாம் விளையாண்டுட்டு இருக்கும்போது லைட் நானும் எக்கி பார்த்தேன், குதிச்சு எனக்கு எட்டவே இல்லை. அப்போ அதுக்கு ஒரு தூணுக்கு பக்கத்துல வந்து ஒரு சிமெண்ட் தொட்டி இருக்கும். அதுல கொஞ்சம் தண்ணி, இந்த அளவுக்கு தொட்டி, பெரிய தொட்டி, அதுல தண்ணி ஊற்றி வச்சிருப்பாங்க. சாப்பிட்டுட்டு கையை கழுவுறதுக்கு இந்த மாதிரிலாம் வச்சிருப்பாங்க. ஒரு தூணுக்கு பக்கத்துல அம்மிக்கல் இருக்கும், அது இருக்கும். இப்படி இருக்கும்போது ஒரு தடவை நான் எக்கி பார்த்துட்டு நான் போட முடியல சீதா என்னால. நீங்க எல்லாரும் சுத்தி தான் நிக்கிறோம், இந்த பசங்க, விளையாடுற பசங்க, கேட்டு பசங்க எல்லாரும் தான் நிக்கிறோம். அப்போ நான் சொன்னேன், உங்க கலாக்காட்ட, கலா நீ தொட்டி மேல ஏறி சுவிட்ச போடு, உனக்கு எட்டும் அப்படின்னு சொன்னேன். சரி பாவம், ஆனா அந்த 2 பசங்களும் நான் சொல்றதை கேட்டுட்டு சரி காஞ்சனா, இவன் தம்பிகிட்ட வந்து சங்கர் நீ வந்து இந்த அம்மிக்கல் மேல ஏறி நீ லைட்டை போடுன்னு சொன்னேன். இவனும் சரின்னு சொல்லி 2 மண்டையை ஆட்டிருச்சுங்க. நான் எது சொன்னாலும் மண்டையை ஆட்டுங்க சின்ன பிள்ளைங்கள. சரின்ட்டு இவன் தொட்டி மேல ஏறி லைட்டு 2 பேரும் ஒரே டைம்ல நடக்குது. சுவிட்ச் மேல இது தொட்டி மேல ஏறி லைட்டையும் போட்டுட்டான். போட்டு இறங்குறதுக்குள்ள தொட்டி டம்முன்னு உடஞ்சு அதே டைம்ல இவன் என்ன பண்ணா,
அம்மிக்கல்ல மேல ஏறி போட்டேன்னு சொல்லிட்டு போட்டவன் அந்த அம்மி வந்து தூண்ல தான் சாய்ச்சி வச்சிருக்கோம். இந்த கல்லு இவன் இது கெட்டலான்னு சொல்லி அந்த கல்லு மேல காலை வைக்கவும் அந்த அம்மிக்கு கீழே வந்து எப்பவுமே எங்க வீட்டுல கூட்டு குடும்பம்னு சொல்லியிருக்கேன்ல, பெரிய பெரிய பானையில தான் சோறு வடிப்பாங்களா. அந்த சோறு வடிக்கிறதுக்காக ஒரு மண் சட்டி தான் வச்சிருப்பாங்க, சந்தையில வாங்கி வச்சிருப்பாங்க. அது அந்த அம்மிக்கல்ல வச்சுதான் வடிப்பாங்க. இவன் அந்த கல்லு மேல காலை வச்சுட்டான் போல, அது உருண்டு வந்து அந்த அந்த சட்டியை சட்டி உடஞ்சிருச்சு. ஒரே நாள்ல ரெண்டையும் உடைச்சிட்டு இதுக்கெல்லாம் தெரிச்சு ஓடிடுச்சு. அவ்வளவு இவன் தம்பி தங்கச்சி விக்கி போய் நிக்கிறாங்க, நான் பக்கத்துல நிக்கிறேன். எங்க அம்மா சத்தம் கேட்டு வந்துட்டாங்க. என்னடி பண்ணீங்கன்னா இங்க ரெண்டும் உடைச்சிட்டு நிக்குதுங்க, நானும் பக்கத்துல நின்றுட்டு மத்ததெல்லாம் ஓடிருச்சு. பார்த்தா எங்க அம்மா அவங்க அப்பா எல்லாம் வந்தா, ஞாயிற்றுக்கிழமை வேறையா, ரெண்டையும் இந்த தூணுக்கு ஒருத்தர் ஹாலுக்கு கூட்டிட்டு போயிட்டு முத்தாவெளி, பெரிய முத்தாவெளி, இந்த தூண்ல ஒருத்தர் எங்க அப்பா ஒருத்தர் அடிக்கிறாங்க, அந்த தூண்ல ஒருத்தர் அடிக்கிறாங்க. நான் பக்கத்துல நின்று இப்படியே வேடிக்கை பார்க்கறேன். ஆனா இது ரெண்டும் அக்காவும் அதுலயே இது ரெண்டும் ரொம்ப நல்ல பசங்க. இவளுங்க ரெண்டும் வாழ்வாள்னு சின்ன சின்ன பிள்ளைங்களா. இது இவளும் இன்னொரு ட்வின் சிஸ்டர் இருக்காங்கல்ல, ரெண்டு பேரும் அழுகுறாங்க இவங்க அடி வாங்குறத. ஆனா கம்முன்னு நான் இருந்தேன். கடைசி வரைக்கும் அக்கா தான் சொன்னாங்கன்னு அவளுகளும் சொல்லல, நானும் சொல்லவே இல்லையே. இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு அந்த வீட்டுல. ஐயோ, அதெல்லாம் நினைக்கும் போது உண்மையிலேயே எவ்வளவு ஆசையா இருக்கு தெரியுமா. அந்த அந்த காலத்துல நாங்க இருந்ததெல்லாம் நினைச்சா. இப்பெல்லாம் பிள்ளைகளுக்கு இந்த போனு வீடியோ கேமை தவிர என்ன தெரியுது. நாங்கெல்லாம் ஓடி பிடிச்சி விளையாண்டது, அந்த தோட்டத்துல எல்லாம் ஓடினது, டிசம்பர் பூ தான் எவ்வளவு பூ இருக்கும், அதை பறிச்சு பூ கட்டி அவ்வளவு அருமை சூப்பரா இருந்துச்சுங்க அந்த காலம்லாம். அதெல்லாம் உங்களுக்கு எங்க தெரிய போகுது. நம்ம மாதிரி ஏஜ்ல இருக்கிறவங்க, இந்த மாதிரி விளையாண்டவங்க, 90s இந்த மாதிரி இருந்தவங்க எல்லாம் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கும் ஏதாவது மெமரிஸ் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. எங்களுக்கும் அதை கேட்க ஆசையா இருக்கு. அதனாலதான் வெங்காயம் வதங்கிடுச்சு. நம்ம தக்காளி பண்ணிக்கலாம், ஊத்திக்கலாம். தக்காளி அரைச்சதை ஊத்திக்கலாம். தண்ணி எல்லாம் ஊத்தல, வேணும் நம்ம இனிமேதான் தண்ணி அளந்து ஊத்தணும். இது தக்காளி வந்து நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு அந்த பச்சை வாசனை எல்லாம் போய் வதங்கணும். அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்டையும் போட்டுக்கணும். இது வந்து 1 டேபிள் ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், இதையும் போட்டுக்கலாம். இப்போ மஞ்சப்பொடியும் போட்டுக்கிறேன். ஏன்னா தக்காளி வந்து நறுக்கி வதக்கணும்னா அது வேற, பச்சையா அரைச்சு ஊத்துனதுனால பச்சை வாசனை ரொம்ப இருக்கும். அதனால அது ஃபுல்லா பச்சை வாசனை போகணும். அதனால இது நல்லா வதக்கிக்கலாம். அதுக்குள்ள அந்த பக்கம் முட்டையை வேக வச்சுக்கலாமா? சரி, இது இப்படி வதங்கட்டும். கொஞ்சம் நேரம் மூடி வைக்கிறேன். மூடி எடு. நான் இதுல வந்து முட்டையை வேக வச்சுக்கிறேன். இதுல முட்டையை வேக வச்சுக்கலாம் சீதா. தண்ணி ஊத்திக்கலாம். ஆனா இந்த கப்பையும் உடைச்சேன் பாரு. நான் 10 முட்டையா எத்தனை இருக்கு? 10 11 இருக்கு. சரி போடு போடு, எத்தனை இருந்தாலும் சரி போடு. குட்டி குட்டியா இருக்கு. ஆமா, கண்ணுக்குள்ள சைஸ்க்கு தான் இருக்கு முட்டை. இது எங்க ஏரியா முட்டை அப்படிதான் இருக்கும். உங்க ஏரியா மதுரை வாயல் முட்டைன்னா கொஞ்சம் பெருசா இருக்கும். ஆமா, ஏன்னா எங்க வலசனாக்கம் சைடு கோழி வந்து சின்ன சின்ன முட்டையா தான் போடுது. உனக்கு என்ன, 1 முட்டை இல்ல 2 முட்டை இல்ல 3 முட்டை வேணாலும் சாப்பிடு. வேண்டாம் வேண்டாம், அதான் 3 முட்டை வேணாலும் கொடுக்குறேன். நீ பாட்டுக்கு முட்டையா சாப்பிட்டுட்டே இரு. ஆமா, உப்பு போடு சீதா, உப்பு போடு. ஆமா, இப்போ நான் தக்காளியை உப்பு போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் வதங்கிட்டு இருக்கு தக்காளி. இப்பதான் நல்லா இந்த அது மூடி வைக்கவும் கொஞ்சம் தெரிக்காம இருக்குல்ல. பாதி பச்சை வாசனை போயிருக்கு. நல்லா அப்படியே திரண்டு வரணும். அது வரும்போது அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா எல்லாம் போட்டாச்சு, உப்பு தான் போடணும். இந்த நல்லா வதங்கிடுச்சு. நல்லா வதங்கி சுருண்டுருச்சுல, எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு போடு, மல்லித்தலையை போட்டுருவோம். ஏன்னா முதலையே வதங்கும் போதே போட்டிருந்தா வாசம்லாம் போயிருக்கும். அதனால இப்போ போடுவோம். 1 கைப்பிடி அளவு மல்லித்தலை, அதை போட்டு கொஞ்சம் உப்பையும் போட்டு வதக்கு. 2 வதக்கு வதக்கிட்டு நம்ம தண்ணி சேர்த்துடணும். உப்பு வந்து இல்லை இன்னும் கொஞ்சம் போடணும், பத்தாது. ரொம்ப இல்லை, கொஞ்சம். போதும் போதும். இது 2 வதக்கு வதக்கிடுவோம். இதை நீ கிண்டி கொடு. இதில் நம்ம வந்து தண்ணியை சேர்த்தோம்லாம். நான் வந்து இதில் தானே அரிசி, சாப்பாட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன். அதனால 2.5 கப்பு தண்ணி சேர்க்கணும். இது வந்து 1 கப்பு எடுத்தேன். இந்த தக்காளி இதை மட்டும் கழுவி வச்சிருக்கேன். இதை கொஞ்சம் ஊற்றிட்டு இப்போ இதில் 1 2 நான் 2.5 கூட ஊற்றலை. இந்த இது வேற இருக்குல்ல, அதனால 2.25 தான் ஊற்றுறேன். சரி போதும். இப்போ இதில் லெமன் புழிஞ்சிடலாம். இப்போ இந்த லெமனை புழிஞ்சிடறேன். குட்டி குட்டி லெமன் சீதா, 1 புளியறேன், வாயில வச்சு பாரு. பத்தலைன்னா இன்னும் கொஞ்சோண்டு லெமன் ஊற்றணும்.
தண்ணியே வர மாட்டேங்குது. இப்போ வெயில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. நம்ம உடம்புல தண்ணி இல்லை, லெமன்லேயும் தண்ணி இல்லை. கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் அந்த ஒரு இதை மட்டும் இதை ஒரு இதை மட்டும் ஊற்றினா போதுமா? போதும்ல. சரி, இப்போ தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கு அப்புறம் தான் அரிசி போடணும். அரிசி போட்டு நம்ம மூடிட்டு 2 விசில் கையில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் ஃபுல் சிம்பிளை வச்சுட்டு ஆஃப் பண்ணிடுவோம். தக்காளி சாதம் சூப்பராக ரெடி ஆயிரும். இப்போ மூடி. இப்போ தண்ணி கொதிச்சிருச்சான்னு பார்ப்போம். சூப்பர், தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இந்த நேரத்தில் நம்ம அரிசியை போட்டுக்கலாம். நல்லா 1/2 மணி நேரத்துக்கு மேலேயே நல்லா ஊறி இருக்கு. தண்ணி இல்லாமல் போடுங்க, ஏன்னா இதில் ஏற்கனவே கரெக்டான அளவில் தான் தண்ணி சேர்த்துருக்கேன். அதனால தான். முட்டையை வெந்துருச்சா? சரி, ஆஃப் பண்ணிட்டு இறக்கிடுவோம். இறக்கிடுவேன். அந்த தண்ணியை ஊற்றிட்டு வேற தண்ணியை ஊற்றுவோம். ஆமாம், இதை போட்டுட்டு நம்ம உடனே மூடி போட்டு வெயிட் போட வேண்டாம். கொஞ்சம் ஒரு கொதி வரட்டும். வந்ததுக்கப்புறம் நம்ம இது பண்ணலாம். இந்த நேரத்தில் நம்ம உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம் ஒரு தடவை. கரெக்டாக இருக்கு. நீ எதுவுமே வேண்டாம், அப்படியே நான் மூடி வச்சிடுறேன். கொஞ்சம் ஒரு கொதி கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம இது வைப்போம். ஏன்னா இது இந்த சோனம் ரைஸ் இருக்குல்ல, சோனா மசூலின்னு சொல்லுவாங்க, கர்நாடகா பொன்னி, அதில் போட்டோம்னா இதை மூடி வச்சு 2 விசில் வச்சுட்டா போதும், சரியாக வந்துடும். இது நம்ம சாப்பாட்டு அரிசிங்கிறதுனால வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால தான் நம்ம வந்து மூடி இப்போ உடனே போடாமல் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் போடுறோம். அவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றும் இல்லை. அந்த அரிசியில் அதுவும் இருக்குது, அந்த அரிசியில் செஞ்சால் நல்லாயிருக்கும். இது நார்மல் அந்த அரிசி இல்லாதவங்க வீட்டில் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் இன்றைக்கி சாப்பாட்டு அரிசியில் செஞ்சு காட்டுறோம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் வித்தியாசம் இல்லை. இப்போ முட்டை வெந்துருச்சு. அதை அந்த தண்ணியை ஊற்றிட்டு பச்சை தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு அதை அப்புறம் உரிச்சு வச்சிடலாம். இப்போ கொதிச்சிருக்குல்ல, இப்போ வந்து நான் மூடி போட்டு இதை வெயிட் போட்டு வச்சிடுறேன். கொதிச்சிருச்சு. வெயிட் போட்டு இது ஒரு 2 விசில் சிம்மில் வந்து ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நான் இதை தூக்கி இந்த பக்கம் வச்சிடுறேன். அந்த இதை வை. இப்போ நம்ம இந்த பக்கம் முட்டை தொக்குக்கு வதக்கிக்கலாம். ரைஸு 2 விசில் வந்துருச்சு, 5 நிமிஷம் வச்சுருந்தோம், இறக்கி வச்சுட்டோம். இப்போ முட்டை தொக்குக்கு நம்ம இது கடாயை வச்சுக்கலாம். கடாய் காயட்டும். இதில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றுறேன், கடலை எண்ணெய். தொக்குக்கும் சேர்த்தே தான் ஊற்றியிருக்கேன். ஊற்றிடுவோமா? இப்போ இதில் கொஞ்சம் நேரம் காயட்டும். இந்த எண்ணெயில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒன்றும் பண்ணலை, கொஞ்சம் சிம்மிலேயே கொஞ்சம் அப்படியே இருக்க போதும். இதில் 1 ஸ்பூன் உப்பு, இதில் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், கருகக்கூடாது, கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக மிளகாய். நான் அந்த முட்டையை இப்படி கீறி வச்சுருக்கேன். 2ஆவோ இதுவாக போடாமல் சும்மா இருந்தால் இப்படி இந்த பக்கம் சுற்றி சுற்றி ஒரு 3 இடத்துல இந்த மாதிரி கீறி வச்சுருக்கேன். அதான் காரம் இதாகும் வறுபடுறதுல. இந்த முட்டையை ஃபஸ்ட்டு இப்படி போட்டுக்கலாம். பார்த்து மெதுவாக போடணும். ஒரு முட்டை கூழாயிடுச்சு, அப்படியே பரட்டி விடு மெதுவாக. நான் பிடிச்சிக்கிறேன். கொஞ்சம் அந்த முட்டை வறுபடட்டும். இப்படி வறுத்தா கொஞ்சம் உப்பு இறங்கி நல்லாயிருக்கும். முட்டையை உடைச்சிடாத. இனிமே அது உடஞ்சா உடைக்கல. ஏய், தொக்குல போடுற வரைக்கும் அழகா இருக்கட்டும். அதுக்கு அந்த கீரல் தெரியுதுல்ல, வகுத்துக்குள்ள போற வரைக்கும் அழகா இருக்கட்டும்ங்கிற. இல்ல இப்படி கடிக்கிற வரைக்கும் அழகா இருக்கட்டும். கடிச்சதுக்கு அப்புறம் உடைஞ்சிடும். ஆமா, அதனாலதான் யாரும் முழுசா முழுங்கி காட்ட சொல்ல போறாங்களா? இந்த காக்கா முட்டையை முழுசாவே முழுங்கிடலாம். கோழி முட்டை பெருசா இருந்தாதான் முழுங்க முடியாது. ஆமா, எடுத்துடலாம். அப்படியே எடுத்து வை. அப்படியே தானே கொட்ட போறோம். இப்போ கடலை எண்ணெய்ங்கிறதுனால பொங்குது. ஆமா, இதுல வந்து வேற ஒன்றும் போட வேண்டாம். சரி, சும்மா பொங்குவே. அதானே என்ன போகணும் சொல்லு. உனக்கு என்ன தான் இது 1/4 டீஸ்பூனுக்கு சோம்பு போடுறேன். இதுல வேற எதுவுமே போடலை. இப்போ இதுல ஒரு சின்ன சின்ன வெங்காயம் தான், 3 வெங்காயமா நம்ம பொடியா நறுக்கி வச்சிருக்கோம். இந்த வெங்காயத்தை போட்டுடலாம். பார்த்து வெங்காயம் நல்லா வதங்கட்டும். சீதா, எண்ணெய் பத்தலைன்னு நினைக்கிறேன், கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். வெங்காயத்தை போடவும் எண்ணெய் பத்தலை இல்லைல்ல, அது முட்டை வறுத்தோம்ல, இதுல எண்ணெய் இருக்கு பாரு, அது வதங்கினா சரியாயிரும். நல்லா கொஞ்சம் சிகப்பாகிற வரைக்கும் வதங்கட்டும். இந்த மாதிரி தொக்குக்கெல்லாம் வந்து வெங்காயம் நல்லா வதங்கணும். அதுக்கப்புறம் தான் தக்காளி போடணும். அந்த தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சுன்னா தான் எல்லா தொக்குமே, நீங்கள் கருவாடு தொக்குனாலும் சரி, இது முட்டை தொக்கு, எந்த தொக்கு செஞ்சாலுமே வெங்காயம் மட்டும் நல்லா ப்ரௌனாக வதங்க விட்டுருங்களேன், எல்லாமே கரைஞ்சி சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி சிக்கன் தொக்கு செஞ்சாலும் சரிதான், எல்லா தொக்குக்குமே நல்லா இருக்கும். இது நான் ஒரு தடவை கருவாடு தொக்கு செஞ்சு காட்டுறேன். இப்போ கருவாடு இல்லை, நான் ஊரில் இருந்து தான் வாங்கிட்டு வருவேன். எங்கள் ஊர் சந்தையில், காரைக்குடியில். அது காலி ஆயிடுச்சு. அதனால் இப்போ போனால் நான் கண்டிப்பாக வாங்கிட்டு வர்றேன். வாங்கிட்டு வந்துட்டு நம்ம ஒரு தடவை கருவாடு தொக்கு செய்யலாம். இப்போ இது வதங்கிட்டு இருக்குல்ல, வதங்கட்டும். கொஞ்ச நேரம் மூடி வைப்போம் சீதா.
இல்லை ரொம்ப சிம்பிளாக வைக்க வேண்டாம், வதங்கணும்ல மூடி வச்சு. இப்போ சீதா, நம்ம சேலையை பற்றி நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்காங்க, எங்கே வாங்குறீங்க அப்படின்ட்டு. அதான் நாங்கள் போனதுலேயே சொல்லியிருந்தோம் குறிப்பிட்ட இடத்துல எல்லாம் வாங்குறது இல்லைன்னு. நான் வந்து காரைக்குடிக்கு போனால் ஒரு கடை இருக்குங்க, வேறு எங்கேயுமே வாங்க மாட்டேன். பாரம்ஸ்னு ஒரு கடை, அது ஆரம்பித்ததுலேருந்து அந்த இப்போ 10 வருஷம் மேலேயே ஆயிடுச்சு. அந்த ஒரு கடையில் மட்டும்தான் நாங்கள் சாரீ எடுப்போம். என் நாத்தனார் அருப்புக்கோட்டையில் இருக்காங்கன்னு சொல்லியிருந்தால அவளுக்கும் அந்த கடையில் வந்து எடுக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா காரைக்குடியில் வந்து அந்த கடை, இப்போ கட்டியிருக்கிற சேலை வந்து இங்கே சென்னையில் எடுத்தேன், குமரன் சில்க்ஸில் தான் எடுத்தேன். வேறு நிறையா கடை போய் பார்த்தோம், பிடிக்கல. ஏன்னா இது விளம்பரம்லாம் இல்லைங்க, நாங்கள் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம், விளம்பரம்லாம் இல்லை, நிஜமாகவே பிடிச்சதுனால சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து உடுப்பிக்கு போனால் அங்கே ஒரு கடையை தவிர வேறு எங்கேயுமே எடுக்க மாட்டோம். ஜெயலட்சுமி ஸ்டோர்ஸ்னு ஒன்று இருக்குது, ஜெயலட்சுமி சில்க்ஸ், அங்கே மட்டும்தான் எடுப்போம். ஆனால் மதுரையில் மட்டும் நிறைய கடை இருக்குது. அவங்க தம்பி சேலை வியாபாரம் பண்ணுறதுனால அவங்க இந்த நூல் சேலை காட்டன் சேலையெல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்களா, அங்கே எடுப்போம். அதே மாதிரி காரைக்குடியில் வந்து எங்கள் சேலை நெய்கிற இடம் இருக்குது. இந்த நூல் சேலையெல்லாம் நெய்வாங்கல்ல, பாட்டிங்கெல்லாம் கட்டுவாங்க. இப்போ நம்மளே காலேஜ் போகிற பொண்ணுங்களே அந்த நூல் சேலையெல்லாம் ரொம்ப விரும்பி கட்டுறாங்க, நம்ம ஏஜ் ஆளுகளும் கட்டுறாங்க. அந்த சேலை பூரா நெய்கிற இடம் 2-3 இடம் இருக்குது. அதில் ஒரு 2 இடத்துல நாங்கள் மாற்றி மாற்றி எடுத்துருவோம். அது வீட்லேயே வச்சு செய்கிறாங்க. அதனால் அட்ரஸ் சொல்ல முடியலை, வீடு எங்கே இருக்குதுன்னு தெரியாது. நாங்கள் போகிற நேரம் எடுத்துகிட்டு வருவோம். இந்த மாதிரி இந்த இடத்துல எல்லாம் எடுப்போம் நாங்கள் மெயினாக. வேறு எங்கேயுமே எங்களுக்கு சேலை எடுக்க பிடிக்காது. அதனால தான் இந்த கடையெல்லாம் நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு விருப்பப்பட்டால் போய் பாருங்கள், நல்லாயிருக்கும், சேலையெல்லாம் நல்லாயிருக்கும். ஆமாம், இந்த வெங்காயம் வதங்கிருச்சு. சூப்பர் சூப்பர். இந்த அளவுக்கு நல்லா வதங்கிருச்சுல. இப்போது இதில் நம்ம ஒரு 2 கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். நான் முட்டை தொப்புங்கிறதுனால தான் கருவேப்பிலை சேர்க்குறேன். கருவாடு தொக்கெல்லாம் கருவேப்பிலை சேர்க்க மாட்டேன், கருவாடு வாசம் போயிடும். அப்போது இதில் வந்து ஒரு 3 தக்காளி நம்ம நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன். நான் பொடியாக ரொம்ப குட்டி குட்டியாக சாப் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் இதில் வை. இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் சீதா, கொஞ்சம் உப்பு சேர்த்துரு. இதில் கொஞ்சமாக நான் மஞ்சள் தூள் மட்டும் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த மஞ்சள் தூள் மட்டும் சேர்த்துக்கிறேன். இது வதங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம மிளகாத்தூள்லாம் சேர்க்கணும், அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். மூடி வச்சு நல்லா வதக்கிடுவோம், சீக்கிரம் வதங்கிடும். ஆமாம், அதனால தான் நாங்கள் இதில் போட்டுருக்கோம் சாப்பரில். இப்போ அப்படியே மூடி வச்சுட்டு வதங்கட்டும். இது அப்பப்போ அந்த மூடி வச்சு வேக வைக்கிறது தான் பெரிய விஷயம், வேற ஒன்றும். ஆமாம், இப்போது வெங்காயம் தக்காளி வதங்கிருச்சான்னு பார்ப்போம். கையெடு சுட போட்டு. இந்த நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வதங்கிருச்சு. இந்த நல்லா கலரும் மாறிடுச்சு. இப்போது இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மஞ்சள் தூள் போட்டோம்ல, மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூனு, 1/2 ஸ்பூன், 1/2 ஸ்பூன். ரொம்ப காரம் வேண்டாம், சீதாவுக்காக தான் போடுறேன், காரம் இல்லாமல். சீதாவுக்காக தான் காரம் இல்லாமல் போடுறேன். இதில் சும்மா ஒரே 1 ஸ்பூனுக்கு மல்லித்தூள், சின்ன 1 ஸ்பூன் இல்லை, இந்த 1/2 டீஸ்பூன் தான். இப்போ மிக்ஸ் பண்ணு. ரொம்ப மல்லித்தூள் போட்டால் தொக்குக்கு நல்லா இருக்காது, அதனால தான். இப்போ இதில் நம்ம போட வேண்டியது ஒன்றுமே இல்லை. இப்போ இல்லடி இல்ல உப்பெல்லாம் போட்டாச்சுல்ல, அதான் இப்ப போட வேண்டியது ஒண்ணும் இல்லைன்னு சொல்ல வந்தேன். இப்ப கொஞ்சம் தண்ணி மட்டும் ஊத்திட்டு வேக வச்சிருவோம். ஆமா, ஐயோ கடவுளே, நம்மளையெல்லாம் வச்சு சமையல் எடுத்தா கொஞ்சமா தான் தண்ணி ஊத்துறேன். போ கிண்டு கிண்டு கிண்டு. இப்போ இது நல்லா கொதிச்சு பச்சை வாசனை போயிட்டு கொஞ்சம் நல்லா சுண்டி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம முட்டையை போட்டுட்டு ஒரு 2 பெரட்டி இறக்கிற வேண்டியதான், அவ்வளோதான். தொக்கு உப்பு சரியா போச்சா, காரம் கரெக்டா இருக்கா? சரி, அப்ப என்ன பண்றோம், மறுபடியும் மூடு. அவ்வளவுதான், ஆக்ஷன். தம்பி நல்லா வதங்கிருச்சு தம்பி. இல்ல நம்மளும் சரி ஆக்ஷன் சொல்லி பாப்பேன்னு ஒரு ஆசை தான், வேற என்ன. இந்த நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதுல யாருமே சேர்க்காத ஒரு சாமான் நான் சேர்க்க போறேன். ஒரு பொருள் நான் சேர்க்க போறேன். சாரி ஒரு பொருள் நான் சேர்க்க போறேன். ஒன்றும் இல்லைங்க, சும்மா ஒரே 1 ஸ்பூன், இந்த சின்ன ஸ்பூன்ல கார்ன்ஃப்ளவர், கொஞ்சமா தண்ணி ஊத்திட்டு கட்டி இல்லாமல் கரைத்து கொள்ளவும். இது இந்த இப்படி திப்பி திப்பியா இருக்குல்ல, நல்லா வதங்கிருச்சு, இருந்தாலுமே இப்படி திப்பி திப்பியா இருக்குல்ல சீதா, இது நான் ஒரு தடவை செஞ்சு பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. அதனாலதான் சும்மா 1/2 ஸ்பூன் மட்டும் கார்ன்ஃப்ளவர் போட்டு இப்போ மட்டும் இது பண்ணிவிடு. கிண்டி விட, சும்மா கொஞ்சமா நிறையெல்லாம் ஊற்றக்கூடாது. இப்போ கிண்டி விட்டுடு, தண்ணியெல்லாம் வேண்டாம்னோ, நமக்கு தொக்கு சரியா போகும். பசங்க என்ன பண்ணா தக்காளி சாதத்துக்கு தொக்கை தான் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றாங்களா, அதனாலதான் நான் இது பண்றேன். இந்த இப்போ முட்டையை போட்டுடலாம். இப்போ நம்ம வறுத்து வச்ச முட்டையை எடுத்து போட்டுடலாம், அப்படியே போட்டுறேன். இப்போ கிண்டு 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 கிண்டு
நம்ம செய்கிறத நம்மளே சூப்பர் சொல்லுவோம். அப்புறம் யார் சொல்லுவா? நம்ம தான் சொல்லணும். நம்ம தான் சொல்லணும். ஒரு கெஸ்ட் வந்து அந்த சாப்பிட்டு நல்லா இருக்கு ஒரு வீடியோல சொன்னா நல்லா இருக்கும். நம்ம வீட்டுக்கு வர்ற கெஸ்ட் எதுகளுமே வீடியோக்கு வர மாட்டேங்குதுங்க. ஆமா. இப்போ ஒரு 2 நிமிஷம் அப்படியே இது பண்ணிட்டு பெரட்டி விட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணிட்டோம்னா முட்டை தொக்கு ரெடி. மல்லித்தலையும் தூவி விட்டுறலாம். நல்ல வேலை முட்டை உடையல. வாய்க்குள்ள போற வரைக்கும் சரி. தொக்கு ரெடி. இப்போ மல்லி இலை அழகாக அப்படியே தூவிட்டு அப்படியே லைட்டாக கிண்டி விட்டுருவோம். அப்படியே கிண்டிட்டு இப்போ ஆஃப் பண்ணிடுறேன். சரியா போச்சு. இப்போ சூப்பரா ஒரு முட்டை தொக்கும் ரெடி ஆயிருச்சு. தக்காளி சாதமும் ரெடி ஆயிருச்சு. இப்போ அதை எப்படி இருக்குன்னு மட்டும் நம்ம ஓபன் பண்ணி பார்த்துடலாம். ஏன்னா அப்படியே இறக்கி வச்சுட்டோம். இப்போ 1/4 மணி நேரம் ஆயிருச்சு. எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். என்ன அழகு, எத்தனை அழகு. இப்போ அப்படியே கிண்டி விடுறேன். பார்த்தா தக்காளி சாதம் மாதிரியே இல்லை சீதா, பிரியாணி மாதிரி இருக்கு சீதா. ஏய் நானே பெருமையா சொல்றேன். நீ சொல்லுடி. நீ சொல்லு. தக்காளி சாதம் மாதிரியே இன்னும் கொஞ்சம் இன்னும் ஃபைனல் டச்சப்பா கொஞ்சோண்டு. ரொம்ப இல்லை, சும்மா லைட்டா. ஏன்னா கரண்டியில் ஒட்டி இருக்குல்ல, இந்த கரண்டியை குத்தி வச்சிடணும் கொஞ்சம். எடுத்துட்டு அந்த கரண்டியை கொடு. அவ்வளோதாங்க. தக்காளி சாதமும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுல, குழஞ்சிரும். அதனால இப்படி இருக்கட்டும். சூப்பரான ஒரு தக்காளி சாதமும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சூப்பரான ஒரு தக்காளி சாதமும் முட்டை தொக்கும் ரெடி ஆயிருச்சு. இதை நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.